சாமி இன்னைக்கு வந்து நம்ம ஒன் டே ஃபுட் சர்வீஸ் மற்றும் அருணை அகம் அறக்கட்டளையின் சார்பாக 7வது இலவச மருத்துவ முகாம் சாது சன்னியாசிகள் சிவனடியார்கள் வயசான முதியவர்கள் மற்றும் பொதுமக்களுக்கான 7வது முகாம் நடத்துறோம். இந்த முகாமை நடத்துறதுக்காக தொடர்ந்து நமக்கு உதவி பண்ணிட்டு இருக்கிறவங்க அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பேரர்களால அனைத்து வளங்களும் நலங்களும் பெற்று சந்தோஷமா வாழணும். இன்னைக்கு மெடிக்கல் கேம்ப் மற்றும் அன்னதானம் பண்றாங்க. அவங்க குடும்பத்தினர் அனைவரும் சந்தோஷமாக மனமகிழ்ச்சியாக வாழணும்னு வேண்டிக்கிறோம். இந்த மெடிக்கல் கேம்ப்ல எல்லா மெடிக்கல் கேம்ப்லயும் நம்ம என்ன பண்றோமோ அதே மாதிரி தான் இந்த மெடிக்கல் கேம்ப்லயும் பண்றோம். இலவசமா மருத்துவம் மற்றும் மருந்து மாத்திரைகள், நீங்க பிபி சுகர் உங்களுக்கு எதனா உடல்நல பிரச்சனைகள் இருந்தா அதுக்கு தேவையான மாத்திரைகள் நீங்க ஒரு மாசத்துக்கு தேவைன்னா கூட வாங்கிக்கங்க. நிறைய தான் மாத்திரை வாங்கிட்டு வந்திருக்கோம். அதே மாதிரி நீங்க டாக்டர் பார்த்துட்டு போகும்போது சாப்பாடு நம்ம சாம்பார் சாதம், ஒயிட் ரைஸ், ரசம் ரெடி பண்ணியிருக்கோம். வாழைப்பழம் கூட கொடுக்குறோம். அதே போல கண்ணுக்கு பார்க்குறவங்க அந்த பக்கம் போயிட்டு கண்ணுக்கு, ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய பேர் கண்ணாடி வாங்கிட்டு அடிக்கடி வராங்க. அது கொஞ்சம் நிறைய இதுவாக இருக்கு. கண்ணாடி நீங்க வாங்கினீங்கன்னா தயவு செய்து ஒரு வருஷமாவது இல்லை ஒரு 6 மாசமாவது இருங்க. அடுத்தடுத்த கேம்ப்ல வாங்கிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது. அதனால தான் சொல்றேன். அதே மாதிரி கண்ணாடி வந்து நீங்க ஆர்டர் பண்ணீங்கன்னா ஆர்டர் பண்ண 5 நாளைக்குள்ள வாங்கிக்கோங்க, இல்லையா 1 வாரத்துக்குள்ள வாங்கிக்கோங்க. நீங்க ஆர்டர் பண்ணிட்டு கண்ணாடி கொடுத்துட்டு நீங்க எங்கன்னா யாத்திரை போயிடுறீங்க, போயிட்டு 1 மாசம் கழிச்சு வந்து நான் கண்ணாடி எனக்கு வரவே இல்லையப்பான்னு கேட்குறீங்க. நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? எனக்கு என்ன இந்த டைம்ல என்ன பண்ண முடியும் அதை தான் நான் பண்ண முடியும். நீங்க 1 மாசம் கழிச்சு 2 மாசம் கழிச்சு சில பேர் 3 மாசம் கழிச்சு வந்து எனக்கு இன்னும் கண்ணாடி வரலையான்னு கேட்குறாங்க. எங்க போயிருந்தீங்கன்னா நான் யாத்திரை போயிருந்தேன், நீ எடுத்து வைக்க வேண்டியதானே அப்படின்றாங்க. ஸோ இதெல்லாம் நான் அனுபவிக்கிறேன். நீங்க உங்க ஒவ்வொருத்தர்கிட்ட தான் மட்டும்தான் நான் பேசுறேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. 14 கிலோமீட்டரும் ஒவ்வொருத்தர்கிட்டையும் நான் ஒவ்வொரு விதமா பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அதனால கண்ணாடி எதனா நீங்க 1 வாரத்துக்குள்ள வாங்கிக்கோங்க. அந்த 1 வாரத்துக்குள்ள இவர் கையெழுத்து போட்டு கொடுப்பாரு, அவர் கடையில் போய் வாங்கிக்கோங்க. ஏன்னா இங்க நம்ம எடுத்துட்டு வந்தா மொத்தமா வாங்கிட்டு வந்தா கண்ணாடி இப்ப 4 கண்ணாடி கொடுத்தாரு. அந்த கண்ணாடி யாருன்னே தெரியல, அந்த சாமிங்க யாருன்னே தெரியல, கண்ணாடி அப்படியே இருக்கு. ஸோ அதனால சில விஷயங்கள்லாம் நீங்களும் கொஞ்சம் எங்களுக்கு ஒத்துழைச்சாதான் எங்களால் கண்டிப்பாக கொண்டு போக முடியும். ஒரு கண்ணாடி சாதாரணமாக வந்து ஒரு கண்ணாடி ஒரு இது எல்லாமே நமக்கு ஈஸியாக கிடைக்குதுன்னு பார்க்குறோம். ஆனால் ஒன்றுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறது நமக்கு தான் தெரியும். அதே மாதிரி போன வாட்டி வரை இந்த வாட்டி மாத்திரை மருந்துங்க வந்து நிறைய வாங்கிட்டு வந்திருக்கோம். நிறைய காரணங்கள், உடம்பு முடியல அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்றீங்க. கால் வலி, கை வலி, தலைவலி, நிறைய பேருக்கு சுகரு, பிபி எல்லாம் சொல்றீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான டேப்லெட்ஸ் எல்லாம் வாங்கிக்கங்க. இந்த மெடிக்கல் கேம்ப்ல உணவு, மருந்து, கண்ணாடி இது எல்லாமே நம்ம வந்து ப்ரொவைட் பண்றோம். எல்லாரும் பயன்பெறுங்க. ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க எல்லாரும் வந்ததுக்கு அண்ணாமலையார் உண்ணாமலையம் நல்லால எல்லாரும் நல்லா இருக்கணும், நீங்களும் நல்லா இருக்கணும். ஓகேங்களா? ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. கேம்ப் ஆரம்பிச்சிடலாம். அண்ணாமலையாருக்கு, அண்ணாமலையாருக்கு, அண்ணாமலை அம்மனுக்கு ஓம் நம சிவாய. அருணாச்சலேஸ்வராய நமக. சார் ஆரம்பிச்சிடலாம் சார். தேங்க்ஸ் சார். ஆரம்பிச்சிடலாம் வாங்க. சாமி அப்படியே பாருங்க, இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இங்க பாருங்க சாமி, இப்படியே போயிட்டு இப்படி வரட்டும், அப்படியே இப்படி வந்துருங்க. லைன் இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. பாருங்க பாருங்க இடம் பாத்துருங்க, இடம் பாத்துருங்க. ஒவ்வொருத்தரா பாருங்களா, உட்காருங்க. ஒவ்வொருத்தரா எழுந்துருங்க, உட்காருங்க. டிபிலாம் பாத்துட்டீங்களா? அதெல்லாம் இல்லை, நம்மளுக்கு உடம்பு வலி மட்டும்தான். அதெல்லாம் பார்க்காம நேரம் வந்துட்டாரா? படிச்சிருக்கிறோம். சரி சரி ஓகே. அவர் எது டிபிலாம் பார்த்துட்டு வந்தா தானே கரெக்டா இருக்கும். இல்லை எனக்கு தெரியும். சரி சரி சரி. சக்கரை யார் யாருக்கு அப்படியே சொல்லுங்க, வேணா ஸ்வீட் கட் பண்ணிடலாம். தாத்தா ஸ்வீட் மட்டும் கேட்டு வாங்குறீங்களா? சக்கரை இருந்துச்சுன்னா ஸ்வீட் வாங்காதீங்க. இது மேல நான் எங்க வாங்குறேன் ஸ்வீட்? சக்கரை ரொம்ப இருக்குப்பா. மாத்திரை சக்கரை மாத்திரை கொடுத்துட்றேன். மாத்திரை கொடுத்துட்றேன். மாத்திரை கரெக்டாக சாப்பிடுங்க, புரியுதா? மாத்திரை வெளியே வருது. சீட்டு
செக் பண்ணிட்டு இந்த சீட்டு வாங்கணும், வெயிட் செக் பண்ணோம், பிபி செக் பண்ணோம். சரி சரி நிற்க முடியும், பார்த்துங்க. அம்மா இது இங்கே மட்டும் கொஞ்சம் பிபி கொஞ்சம் எடுத்துன்னு வந்து பாருங்க மாமா. அம்மா இது கொஞ்சம் பிபி மட்டும் கொஞ்சம் வந்து பாருங்க, முடியலையா அவரால்? ஆப்ரேஷன் எங்கன்னா அந்த அரவிந்தில் அது நீங்கள் உங்கள் இதில் வந்து ரெக்கவர் பண்ணி இது பண்ணுறீங்களா? அவர்கிட்ட கேட்டுங்க. 1ஆம் தேதி பாருங்க, பார்த்துக்குங்க. சாமி நமச்சிவாய சாமி, நீங்க மெடிக்கல் கேம்ப் இது நடத்துறோம். இது பெருசு கிடையாது. நீங்க கண்ணாடி வந்து உங்களுக்கு தேவைன்றவங்க அவங்க சொல்லும் போது வாங்கிக்கிங்க. ஏன்னா போன கேம்ப்ல வாங்கினவங்க, அதுக்கு முந்தின கேம்ப்ல வாங்கினவங்க, இவங்க எல்லாம் மறுபடியும் வாங்குறதால இந்த வாட்டி ஐ கேம்பே நடத்த வேணான்னு பார்த்தேன். சரி இருந்தாலும் சில பேர் கேட்கறாங்க அப்படின்றதால கண்டிப்பா சொல்ற, தேவை இருக்கிறவங்க வாங்கிக்கங்க. தேவை இருக்கிறவங்களுக்கு சொல்லுவாங்க. கண்ணாடி வந்து அவங்க ஒரு சீட்டு எழுதி கொடுப்பாங்க. அந்த சீட்டை வந்து நான் நாளைக்கு சாப்பாடு எடுத்துன்னு வரும்போது நான் உங்களை வழியில பார்க்கும்போது அந்த சீட்டை என்கிட்ட கொடுங்க. அந்த சீட்ல கையெழுத்து போட்டு கொடுப்பேன். அந்த சீட்டை எடுத்துட்டு போயிட்டு அவரு சார் அவருடைய அட்ரஸ் சொல்றேன், அவர் கடையில போயிட்டு வாங்கிக்கலாம். ஒரு வாரத்துக்குள்ள, நீங்க என்ன தேதி வந்து 26, 1ஆம் தேதிக்குள்ளே எல்லாருக்குமே கண்ணாடி கொடுத்துருவேன். இன்னொன்னு சொல்றேன், நீங்க இந்த சீட்டை என்கிட்ட கொடுத்துட்டு நீங்க கிரிவல பாதையில வழியில இருந்தீங்கன்னா நான் சைன் போட்டு தந்தனா அந்த ஒரு வாரத்துக்குள்ள நீங்க கொஞ்சம் இருந்து வாங்கிக்கங்க. நீங்க மட்டும் வெளியில யாத்திரை போயிடுறேன், அங்க போயிட்டேன், இங்க போயிட்டேன்னு சொன்னீங்கன்னா என்னால முடியாது சாமி. சொல்றது புரிஞ்சுக்கங்க. நீங்க கிரிவல பாதையில இருந்தீங்கன்னா தான் நான் கையெழுத்து போட்டு கொடுக்க முடியும். நீங்க போற இடத்துல நான் தேடி வந்து கையெழுத்து போட்டு கொடுக்க முடியுமா? இந்த ஒரு வாரத்துக்குள்ள, இந்த 1ஆம் தேதிக்குள்ள கண்ணாடி எல்லாருக்கும் கொடுத்துறேன். வேணும்ன்றவங்க இந்த ஒரு வாரத்துல நான் கிரிவல பாதையில வரும்போது என்னை பார்த்து அந்த சீட்டை காமிங்க, கையெழுத்து போட்டு கொடுக்குறேன். அங்க போயிட்டு கண்ணாடி வாங்கிக்கங்க. நமச்சிவாய் நமச்சிவாய் நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா. கீழே வந்து சாம்பார் சாதம், பிசிபில்லாபாத்னு சொல்லுவாங்கல்ல, சாம்பார் சாதம், மேல ஒயிட் ரைஸ், ரசம், வாழைப்பழம் எங்க பத்தியா? இது இங்க சாப்பாடு கொடுத்துட்டு அங்க வாழைப்பழம் கொடுப்பாங்க. சரி சரி, வாழைப்பழம் எடுத்துவாங்க. அது யார் எத்தனை ரூபாய்க்கு? போக்கா வாழைப்பழம் எடுத்துவாங்க. போக்கா கூட போக்கா விடுக்கா. ஊறுகாய் எடுத்துவாங்க. மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுமா? எல்லாமே வாழைப்பழம் எடுத்துனா வாங்க. இப்ப வந்து கொடுக்கலீங்க இல்ல மாமா, இப்ப கையெழுத்து போட்டு கொடுத்துடலாம் கண்ணாடிக்கு. எனக்கு தேவைங்க, வாங்கிக்கிறேன். சரி சொல்றேன், எனக்கு ஒரு 2 மினிட்ஸ் சாப்பாடு கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இது பண்றேன். எங்க ஓடி போயிடுறாரு நாளைக்கு கூட வாங்கிக்கலாம். நாளைக்கு கூட அப்போ வாங்கிக்கோங்க. சரி இல்லை இப்போ கொடுக்குறீங்களா? சரி ஊறுகாய் எடுங்க. வாழைப்பழம் சாப்பாடு ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இந்த பாருங்க, சாம்பார் சாதம், ஒயிட் ரைஸ், ரசம், வாழைப்பழம், ஊறுகாய், தண்ணி. அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா. ஓம் நம சிவாய். ஓம் நம சிவாய். வாழைப்பழம் கொடு. ஊறுகாய் கொடுங்க. ஊறுகாய் வச்சிருங்க எல்லாத்துலயும். ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. சாம்பார் சாதம், ரசம் மட்டும். சாம்பார் ரசமா? அதில் எடுத்துரு. வாட்டர் பாட்டிலாம் வேண்டாம், வாழைப்பழம் வேண்டாம். வாழைப்பழம் வேணாமா? ஒன்றும் வேண்டாம், சாதம் மட்டும், பசிக்கு மட்டும் உணவு போதிய. ஓம் நமச்சிவாய். நன்றி. போயிட்டு வாங்க ஐயா. நன்றி. சூரிய நமஸ்காரங்கிற போது அனைத்தும் அடங்கிடுவாங்க. காரியத்தை முடிச்சு பொறுத்து. சரி வாங்க. எல்லாம் செய்ய முடியாது. இந்த வயசுல நமக்கு கொடுத்துருக்க அந்த பாக்கியம் கடவுளுடைய எதுங்க ஐயா. புரியுதுங்களா? இது வந்து வட்டாத அட்சய பாத்திரங்க புரியாது. மன்னிக்கணும், நம்ம கடமை செய்வோம். சரி நமச்சிவாய். அதுக்கு ஐயா மன்னிப்புலாம். நமச்சிவாய். ஓம் நம சிவாய நமக. வாழைப்பழம் வேணாமா? வாழைப்பழம் சாப்பிட்டா தானே ஜீரணமாகும். சாம்பார் சாதம் ஒண்ணா? சாம்பார் சாதம், வெள்ளை சாதம் கொடுக்குறீங்க. ஊறுகாய் கொடுங்க. தண்ணி கொடுங்க. ஓம் நமச்சிவாய நமக. என்னத்துக்கு ஃபோன் பண்றாங்கன்னு தெரியலையே.
சரி நீங்க சாப்பாடு கொடுத்துருங்க, நாங்க போய் பார்த்து சாமி. நான் நமச்சிவாய் சாமி, நீங்க சாப்பாடு கொடுத்துனே இருங்க, நாங்க போய் பார்த்துட்டு வந்துடுறேன். வாங்கிங்க சாமி, நமச்சிவாய் வாங்கிங்க சாப்பாடு வாங்கிங்க. சாப்பாடு வாங்கிட்டு என்கிட்ட சொல்லுங்க, சரிங்களா? மாமா அங்க 3 பேர் நிக்க வேணாம் மாமா. ஆமா என்ன சார், வாங்க சார், வாங்க. சிம்பா கூட்டின்னு வர வேண்டியதானா? வர மாட்டார். இது வேற சாமி விட்டு போயிட்டாரு. யாரு தாத்தாவா? பாரு போய் இவங்களை போய் தொந்தரவு பண்ண என்ன இந்த பை இல்ல அவருது, இந்த பைய வச்சு தர்ற. என் பை தெரியல. விடுங்க சரியா? வாங்க சாமி, வாங்க. பார்த்திபண்ணா, இப்ப எத்தனை சீட் எழுதி கொடுத்துக்கிறீங்க? எழுதி கொடுத்த சீட்டுக்கு இப்பயே நான் சைன் போட்டுறேன். நீங்க அட்ரஸ் சொல்லிடுறேன். ஏன்னா இப்பயே முடிச்சுக்கலாம். ஏன்னா அது நாளைக்கு போய் இப்பயே வந்து நீங்க என்ன தூர பார்வனா இப்ப சீட்ல சைன் போட்டு கொடுத்துறேன். அந்த சீட்டு வாங்கிக்கங்க, அவங்களுக்கு அட்ரஸ் சொல்லிடுங்க. இன்னைக்கு கூட வரட்டும், இல்ல நாளைக்கே கூட வந்துட்டோம். ஸோ இப்பயே இது பண்ணிக்கலாம். ஏன்னா அது நான் இன்னொரு நாள் போய் அது இழுத்துட்டே போகுது. அதனால கிட்ட பார்வை கண்ணாடி எதனா கொடுத்துட்டு வந்தா இப்பயே கொடுத்துடலாம். கொடுக்குறீங்களா? யாரு கொடுக்கணும்? எங்க இருக்கிறாங்க? கண்ணாடி கொடுங்க. ஒரு நோட் ஒன்று வாங்கி வந்துரு. ஒரு லாங் சைஸ் நோட் ஒன்று வாங்கி நீங்க கொடுக்குறவங்க பேரு அந்த டீட்டெயில் போட்டுருங்க. நான் சைன் போட்டுறேன். சைன் போட்ட பிறகு அப்படி கொடுத்துருங்க. என்னாச்சு? தாத்தா அதுல விடு ஒண்ணும் இல்ல, விடுங்க. இதெல்லாம் ஒரு இதுவே கிடையாது. உட்காருங்க. இதெல்லாம் கோவப்படவே கூடாது. சின்ன விஷயத்துக்குலாம் கோவப்படக்கூடாது. சின்ன விஷயத்துக்குலாம் நீங்க கோவப்பட்டா எப்படி? அவரு வேணா உட்காரு. சரி இங்க பாருங்க, விடுங்க போங்க. நைனா போ உட்காருங்க. நைனா சின்ன விஷயத்துக்குலாம் சண்டை போட்டீங்கன்னா என்ன பண்றது? இவ்வளவு பெரிய கேம்ப் நடத்தினீங்களா? கண்ணு தெரியுதா? என்னையா மிரட்டுது? விடுங்க. இவ்வளவு பேர் மேல நின்னுக்கிறாங்க. எல்லாரும் உட்காருங்கன்னு சொல்றேன். யாரும் கேட்க மாட்டேன்றாங்க. அந்த சண்டை போடாது. தாத்தா இரு, நம்ம எங்க பாப்பாரு? நீ உட்காரு. போய் அங்க தூங்கலாம் பாரு. லண்டன் அதிபரே உட்காந்துக்கிறாரு. உனக்கு என்ன? ஃளைட் விட்டு உட்காந்துக்கிறாரு அவரு. அங்கே உட்காரு. அந்த தாய் தான் கொழுப்பு விட்டுருச்சுவா. சரி கோவப்படக்கூடாது. உட்காருங்க. இது சின்ன விஷயத்துக்குலாம் எப்படி நம்ம நடத்த முடியுமா? பெரிய விஷயம் நடத்தினுக்கிறோம். எல்லாத்தையும் பார்க்க முடியல சாமி. அதனால தான் என்னன்னா, இப்ப நான் இவர் பேர் எழுதணும். அவர் பேர் மணிகண்டன் எழுதிக்கங்க. எந்த இடம் சொல்லிடுங்க, அட்ரஸ் சொல்லிடுங்க. கண்ணாடி 2.5 கிளாஸ் கொடுத்துருக்கு. நான் அப்படியே சைன் போட்டுறேன். நம்ம அது வந்து என்னன்னா, நம்ம கடைசியா வந்து நம்ம எவ்வளவு கண்ணாடி கொடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு வச்சுக்கலாம். வாங்க சாமி. ஓம் நமச்சிவாய நமக. இப்ப பாத்துக்குங்க, கண்ணாடி போடுறது பெருசு இல்ல. இப்பயே பார்த்துட்டு எந்த குறை நிறைய இருந்தாலும் இப்பயே சொல்லணும். நீங்க கண்ணாடி வாங்கிட்டு போயிட்ட பிறகு ஐயா அன்னைக்கு நல்லா தெரிஞ்சிச்சு, மறுநாள் தெரியல அப்படின்னு கூடாது. அப்புறம் அவருக்கும் கஷ்டம், நமக்கும் கஷ்டம். தெரியுது, எல்லாமே சின்ன இதுல தெரியுது. தெரியுதா? நல்லா இருக்கா? சந்தோஷம். ஓம் நமச்சிவாய. இந்தாங்க பாக்ஸ், போயிட்டு வாங்க. நமச்சிவாய. ஐயா கிட்ட பாரு. இன்னும் யாரு கண்ணாடி? தரேங்க. தெரிஞ்சா அண்ணா உங்களுக்கு தூர பார்வை, கிட்ட பார்வை கிடையாது. உங்களுக்கு கிட்ட பார்வை கிடையாது, தூர பார்வை. அதுக்கு இது இந்த கிடையாது. கிட்ட பார்வைக்கு மட்டும் தான் கொடுக்குறாரு. வாங்கிட்டீங்களா? அப்படியே சீட்டு வச்சுங்க. அது கையெழுத்து போட்டுருந்தா நீ அவருடைய கையெழுத்து போட்டுருந்தா. சீட்டில் கையெழுத்து போட்டுட்டுமா? சீட்டில் கையெழுத்து போட்டால் கரெக்டாக இருக்கும்ல? பாருங்க ஐயா, இது கிட்ட பாருங்க.
ஆமாம். இது கொடுத்துருவீங்களா? தெரியுதா? எல்லாருக்கும் ஒரு நிமிஷம் இருந்தீங்கன்னா அந்த பெருசே வந்து எவ்வளோ பெரிய பெருசு அதுவே வர மாட்டேங்குது. நீங்கன்னா சாப்பாடு கூட அங்கே வந்து கண்ணாடி வேணா 4 வாங்கி சாப்பிடு. சாப்பாடு கொடுக்குற இடத்துல வந்து இது கண்ணாடி கொடுக்குற இடத்துல சாப்பாடு கொடுன்ற. ஓம் நமச்சிவாய நமக. நமச்சிவாய. இந்த பாருங்க, போன வாட்டி கண்ணாடி வாங்கினா பார்த்தீங்கன்னா போன வாட்டி யாரும் அந்த மாதிரி ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. பார்த்துக்குங்க ஒரு வாட்டி சரியா தெரியுதா என்ன எதுன்னு பார்த்துக்குங்க. எனக்கு இங்கே டெஸ்ட் பண்ண வேணாம், டைரெக்டாக வாங்கிக்கலாம். கிளீனா இருக்கா? நாளைக்கு வந்து அன்னைக்கு நல்லா இருந்துச்சு இன்னைக்கு இப்படி இருக்குன்னு சொல்லக்கூடாது. இந்த எதிரிலேயே கொடுக்குறேன். என்ன நான் சொல்றது தெரியுதுங்களா? சரி, இந்தாங்க பாக்ஸ் இந்தாங்க. நமச்சிவாய நமக. போயிட்டு வாங்க. நான் 2வது சீட்டு சைன் கொடுத்தேன். அண்ணன் சொல்லுவாரு. இது கிட்ட பார்வையா தூர பார்வையா? இப்போ நான் கையெழுத்து போட்டு தரேன் சரிங்களா? ஆனால் இப்போ எத்தனை கிளாஸ் இது மட்டும் எழுதிடுறேன். நாங்கள் கையெழுத்து போட்டுறேன். இல்லைண்ணா இப்போ தூர பார்வைக்கு எப்படி கணக்கு பண்ணலாம்? தூர பார்வைக்கு லிஸ்ட் எழுதி கொடுத்துருவோம். இப்போ அவங்க பேர் எழுதி கொடுத்துட்றீங்களா? நான் சைன் மட்டும் மொத்தமாக போட்டுட்டுமா? நீங்கள் பேர் டீட்டெயில் எல்லாமே சொல்லுங்க. இதில் எழுதிப்பாரு அவர். ரீடிங் கிளாஸ்னா ஓட்டு மொத்தமாக கையெழுத்து போட்டு ரீடிங் கிளாஸ் 2 வரைக்கும் நாளைக்கு எத்தனை வந்து அப்படியே கொடுத்துட்டு அப்படியே ஃபோட்டோ எடுத்துட்டோம். இவர் அண்ணனே கொடுத்துட்டு ஃபோட்டோ எடுத்துட்டோம். ஃபோட்டோ எடுத்து இல்லைங்கண்ணா, உங்களுக்கு புரியல. இப்போ வந்து இவ்வளோ பேர் நிற்கிறாங்கல்ல, இவ்வளோ பேருக்கு நான் நாளைக்கு நான் சாப்பாடு எடுத்துன்னு வந்து கொடுக்கும்போது சில பேர் ஆகுங்கன்னா போயிடுவாங்க. நான் சொல்றது எப்படின்னா, நீ இப்போ கையெழுத்து போட்டீங்கன்னா ரீடிங் கிளாஸ் மட்டும் ஏற்றினு சொல்லிட்டு இவர்கிட்ட ஒப்படைச்சிட்டிங்கன்னா இவர் எல்லாம் ஒரே குரூப்ல இங்கே வந்து நின்றுங்க. அவ்வளோதான், ஒரே ஷிஃப்ட்ல முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாரு. உங்களை தொந்தூரே இருக்கக்கூடாது. நான் சொல்றேன் ரெடிமேட் ரீடிங் கிளாஸ் மட்டும் ரெடி பண்ணுறது. நான் சொல்றது நீங்க சொல்றது ஓகே. இவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம சொல்றோம் ரீடிங் கிளாஸ் பவர் கிளாஸ்னு. இவங்க என்ன நினைப்பாங்கன்னா, அவங்களுக்கு மட்டும் முன்னாடி கொடுத்துட்டாங்க கண்ணாடி, எனக்கு பின்னாடி கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் இங்கே நிறைய பிரச்சனை வரும். நான் அதனால சொல்றேன், நான் எழுதி கொடுக்குறேன்னா இவங்க இப்போ தூர பார்வைனா அது எல்லாம் ஒரே மாதிரியே வரட்டும். இப்போ நான் முன்னாடி வந்தேன் எனக்கு பின்னாடி கொடுத்துட்டாங்க, இதெல்லாம் நிறைய பிரச்சனை வரும். டெய்லி நான் அனுபவிக்கணும். நான் அதனால சொல்றேன். இப்போ நீங்க வேணும்னா இப்போ வந்து இப்போ நீங்கள் ஒருத்தர் கொடுத்தீங்கன்னா இப்போ இவங்களுக்கு மட்டும் கொடுத்துட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்களா? அதுக்காக நான் சொல்றேன். தூர பார்வை வரவங்களுக்குலாம் ரெடி பண்ணி தாங்க கொடுப்போம். கிட்ட பார்வைக்கு மட்டும்தான் உடனே கொடுப்போம். இப்போ வந்து அண்ணா நீ இந்த தூர பார்வை லிஸ்ட்டு இதெல்லாமே எழுதிருனா, இதில் அவங்க பேர் டீட்டெயில் எழுதிருனா, நான் கையெழுத்து போட்டு இந்த சீட்டு கொடுத்துட்றேன். எத்தனை பேருன்னு கணக்கு வந்துடும். அதில் அது கமலாக்கர் வாங்க, இவருக்கு வந்துருங்க. செக் பண்ணிங்க. இந்தாங்க கிட்ட படிக்கிற நல்லா இருக்கா? பாக்ஸ் கொடுத்துருணும். பாக்ஸ் கொடுத்துரு. இருங்க பாக்ஸ் வாங்கி இந்தாங்க. ஓகேவா? ஓம் நமச்சிவாய. இவர் சீட்டு எங்கண்ணா? சைன் போட்டுருங்க. நானா பத்ரண்ணா, நாளைக்கு இல்லைன்னா நாளைக்கு வாங்கி நீங்க எப்போ வேணாலும் வந்து பண்ணி நான் இப்பயே கையெழுத்து போட்டு கொடுத்துறேன். டைம் 5 நாள் தான் டைம். 5 நாளுக்குள்ள வாங்கிடணும். 6வது நாள் யாரும் வந்தாலும் தர மாட்டேன். அதையும் சொல்லிடுறேன் நான். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம அழைய முடியாது. அதான் இவர் பேர் எழுதி அப்புறம் நான் என்கிட்ட கொடுங்க. அவருக்கு கொடுப்பாரு, எழுதி கொடுப்பாரு. அண்ணா இப்போ எப்படி நான் பண்ணலாம் உனக்கு புரியுதாண்ணா? இதில் ஒரு கையெழுத்து இதில் ஒரு கையெழுத்துனா நான் இப்பயே கையெழுத்து போட்டு கொடுத்துட்றேன். நாளைக்கு நாளான்னைக்கு வந்து வாங்கிக்கலாம். அந்த மாதிரி பண்ணிக்கலாம். லிஸ்ட் எடுத்து வைங்க ஐயா. லிஸ்ட் அவங்க கிட்ட பேர் கொடுத்துருங்க. சைன் பண்ணிங்க ஐயா. அதை சைன் பண்ணிங்களா? அண்ணா இவருக்கு ஸ்லிப் உங்களுக்கு தான் ஸ்லிப் கொடுத்தாச்சு. உங்களுக்கு கண்ணாடி கொடுத்தாச்சுல்ல? அப்புறம் என்ன போயிட்டு வாங்க, போங்க போயிட்டு வாங்க. ஐயோ ஒரு நிமிஷம் இருங்க ஐயா. அதை இவர் பாருங்க ஐயா. நான் அண்ணா மெடிக்கல் ஜெனரல் கேம்ப் பார்க்கணும். நீங்க பாருங்க அவர்கிட்ட பேர் அவரு லிஸ்ட் எழுதுனதுக்கு அப்புறம் என்கிட்ட கொடுங்க. அவர் லிஸ்ட் எழுதிடுவாரு. சைன் வாங்கி சொல்றாங்க. அதான் நான் சொல்றதை புரிஞ்சுக்கணும். அவர் லிஸ்ட் எழுதிடுவாரு. ஏன்னா யாருக்கு கண்ணாடி கொடுத்தோம் தெரியணும்ல. இப்போ நான் அவருக்கு கணக்கு பண்ணி காசு கொடுக்கணும்ல. லிஸ்ட் எழுதிடுவாரு. அப்புறம் நான் கையெழுத்து போட்டு கொடுத்துட்றேன். சரிங்களா? ஒரு 5 நிமிஷம். இந்த சாவியா மாமா? இந்த சாவி எங்க? நீங்க தான் திறந்து விட்டீங்கன்னு சொன்னாங்க சாமி. சாமி இப்ப லைன்ல உட்காருங்க. போங்க போங்க சாமி போங்க. ஆரம்பிக்காதீங்க. இப்பதான் கொஞ்சம் சைலண்டா போய் நிக்குது. சாப்பாடு வாங்கினியா? சந்தோஷம். இது கண்ணாடிக்கு இது பண்ணிக்கினியா? கொடுத்தாச்சுல எங்க? அப்புறம் அப்பப்போ கேட்கக்கூடாது கண்ணாடி என்கிட்ட. பத்திரம் உங்களுது எழுதிட்டீங்களா? எழுதிட்டாரா? உங்களுக்கு எழுதிட்டாரா? இது எப்படி ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க? நம்ம போய் வாங்கி. இது ஒரு தூர பார்வை வரும். உங்களுக்கு தூர பார்வைங்க. ஒரு நாளைக்கு ஒரு 2 நாளாவது அவர் ரெடி பண்ணி அவங்க கெமிக்கல் எல்லாம் அந்த இதெல்லாம் ஆட் பண்ணி ரெடி. அது எனக்கு புரியுதுங்க சார். அதுதான் ரெடி பண்ணி வச்சிருந்தா நாங்கள் வாங்கிக்கலாம். இல்லை ஆமா, நீங்க அவர்கிட்ட கேட்டுக்குங்க. கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாரு. எந்த தேதியில வரணும் அந்த டைம் எல்லாமே அவர்கிட்ட கேட்டுக்குங்க. கேட்டுக்குன்னு வாங்கிக்கோங்க. சாப்பாடு வாங்கிக்கோங்க சாமி. கண்ணாடி கையெழுத்து சாப்பாடு வாங்கி சாம்பார் சாதமா ரசம் சாதமா
ஒரு நிமிஷம். போட்டிங்கன்னா கண்ணாடி ரெடி இப்போ ரெடியா இருக்காமா? ரெடியாக இருக்காங்க. உங்களுது ரெடியாக இருக்கு. ரெடியா இருக்காமா? 1 2 3 பேர் ரெடியாக இருக்கு. தூரத்து பார்வை. உங்களுக்கு தூர பார்வை. சைன் மட்டும் பண்ணி கொடுங்க சார். அவர் அப்புறம் வாழைப்பழம்லாம் கொடுத்துருங்க, எல்லாரும் கொடுத்துருங்க. அட்டை தான் எடுத்துணுமா? நான் வரேன். தாத்தா பை கச்சிச்சா? ஒரு அமங்கலம் பண்ண பாரு தாத்தா, இன்னொருத்தங்க பை எடுத்து வச்சுக்கின்னு. கவனக்குறைவா? நான் நிக்கிற பாரு, பேங்க்ல போய் காசு எடுத்துட்டு கவனக்குறையில வந்து எடுத்தாங்க. பேங்க்ல என்ன உங்களுக்கு சூப்பரா இருக்கு. தூரம் பண்ணுறியா? அது அவருக்கு முட்டி போட்டு எழுதுறா. போனா நீங்க தலை திருப்பி வச்சு இந்தாங்க இந்தாங்க. தூரம் பரவாயில்ல. இருங்க பேர், அவன் பேர் இருங்க பேர் ஒரு நிமிஷம் இருங்க. அது ஒன்றும் இல்லை. பேர் பார்த்து தனித்தனியா என்ன குருஜி? ஒரே நிமிஷம் சார், ஒரே நிமிஷம் சார். 2 இடத்துல ஆரம்பிச்சு குருஜி குருஜி வரேன் இரு. சாப்பாடு பசிக்குதுன்னா சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுருங்க ஃபர்ஸ்ட். சாப்பாடு வாங்கிக்கிறீங்களா? சாப்பாடு கொடுத்து அனுப்புக்கா. சாப்பாடு கொடுத்து அனுப்புங்க. உனக்கு அதே தான் உணவு தான். இன்னொருத்தங்க பை எடுத்து வச்சு கொஞ்ச நேரத்தில் அம்மலம் பண்ண பத்தியா நீ? இப்போ சாமி நமச்சிவாய் சாமி போய் சாப்பாடு வாங்கிங்க போங்க. கையெழுத்து போடணுமா? நான் ஜெனரல் மெடிசனே நீங்க பார்க்க முடியாது போல இருக்குது. கையெழுத்து போட்டேன். இருங்க ஒரே நிமிஷம் இருங்களா. போன வாட்டி தானே மெடிக்கல் கேம்ப்ல கண்ணாடி வாங்கினீங்க? போன வாட்டி வந்து சரியில்லையா, திரும்பி வந்து கொடுத்தா அவர்கிட்ட எடுத்துட்டு போனா திரும்பி மாற்ற முடியாதுன்ட்டாரு. வாங்க வாங்க. இவர் போன வாட்டி கண்ணாடி வாங்கினாரு, சரியில்லை, நீ வந்து உங்ககிட்ட மாத்த சொன்ன, அங்கேயும் என்னால மாத்த முடியுதுன்றீங்களாமே. என்ன பிரச்சனை? மாற்ற முடியாதுன்ட்டீங்க. வந்து கேட்டேன், இந்த மாதிரி சரியா தெரியல அப்படின்னு. சரியா தெரியலன்னு சொல்ல, நீங்க ப்ராக்ரஸ் இல்லைன்னு கேட்டீங்க. ரவுண்டு கோடு எதுவும் இல்லாம பிளைனா வருது இல்லையா? இல்ல இந்த மாதிரி தானே கேட்டீங்க. கேட்டேன் சரி, அதனால அந்த கண்ணாடி கொடுத்தது. அந்த கண்ணாடி எங்க? அந்த கண்ணாடி எடுத்துன்னு வாங்க, அப்ப வேற மாத்தி கொடுங்க. இல்ல சாமி, அந்த கண்ணாடி எங்க? அந்த கண்ணாடி போட்டேன், இதாயிடுச்சு. எடுத்துன்னு வாங்க, எடுத்துன்னு வந்தா தான் மாத்தி தர முடியும். சும்மா சும்மா தர முடியாது. இல்ல உங்களுக்கு ஒன்றுமே தெரியல. எடுத்துட்டு வந்தீங்கன்னா தான் செஞ்சு தர முடியும். மாத்தி கொடுக்கணும்ல, என்கிட்ட வந்து கேட்க வேண்டியது தானே. ஆமா கேட்டேன், அப்புறம் இதாயிட்டீங்க. என்ன சொன்னேன், நான் அலைஞ்சிட்டு வந்தேன். நான் என்ன சொன்னேன்? ஐயாட்ட தான் வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு வந்தீங்க சொல்லிட்டு தான் நீங்க எடுத்துட்டு போங்க, கடைக்கு எடுத்துட்டு போங்க. சரி, நீங்க எடுத்துட்டு வந்தீங்க. நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு? கண்ணு தெரியல, கண்ணாடி தெரியல அப்படின்னீங்க. சரி, உங்களுக்கு பார்வை இல்ல, பார்வை தெரியல. உங்களுக்கு பார்வை இல்ல, அப்புறம் என்ன பண்றது? பார்வை இல்லாததுக்கு எப்படி சும்மா கண்ணாடி கொடுக்க முடியும்? என்ன ஆச்சுங்கண்ணா அவருக்கு? என்ன ஆச்சு? சர்ஜரி பண்ணுங்க. சர்ஜரி? ஆமா, ஹாஸ்பிட்டல் போகணும். இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்ல, அப்புறம் எப்படி கண்ணாடி கொடுக்கறது? தெரிஞ்சாதான் கொடுக்கணும். அதனால நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு ஆனா உங்க சைன் போட்டு இந்த அரவிந்தா ஆபரேஷன் பண்ணிக்கிறீங்களா? ஆபரேஷன் பண்ணிக்கிறேன். அவர் எழுதி கொடுப்பாரு டீடைல். சரிங்களா? நீங்க போங்க, அவர் எழுதி கொடுப்பாரு. சரி, அங்க ஆபரேஷன் பண்றதுக்கு அந்த டீடைல் அவர் எழுதி கொடுப்பாரு. நீங்க போங்க, சரியா? அது உங்களுக்கு கண்ணாடி போட்டு பலன் இல்ல, புரியுதுங்களா? ஆபரேஷன் பண்ணணும். ஒண்ணுமே இல்லாம நம்ம கண்ணை மூடி நிக்கிறவங்களுக்கு கண்ணாடி கொடுத்தா எப்படி தெரியும்? சரி பாருங்க, SRDG ஸ்கூல் எதிர்க்க SRDG ஸ்கூல் இருக்கும். அங்க ஞாயிற்றுக்கிழமை முதல் வாரம் ஞாயிற்றுக்கிழமை போங்க. போறதுக்கு முன்னால எனக்கு ஃபோன் பண்ணிட்டு போங்க. ஆபரேஷன் ஆதார் கார்டுலாம் வச்சுக்கிறீங்களா? போன் நம்பர்லங்க, நான் என் நம்பர் எழுதிருக்கேன், ஃபோன் பண்ணிடுங்க. இவர் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க ஐயா. நீங்க ஆதார் கார்டுலாம் வச்சுக்கிறீங்களா? ஆபரேஷன் பண்றதுக்கு கேட்பாங்க. ஆதார் கார்டு எல்லாம் இருக்கு. ஆதார் கார்டு வச்சுங்க.
சுகர் டெஸ்ட் எடுத்து ரிப்போர்ட் கையில வச்சுக்கங்க. சரிங்க. சரிங்களா? 1ஆம் தேதிக்கு முன்னால 28ஆம் தேதி எனக்கு கால் பண்ணுங்க. சரிங்க. சரிங்களா? அண்ணா இதை பாரு, நான் இதெல்லாம் கையெழுத்து போட்டு கொடுத்துக்கிறேண்ணா. நீங்க வாங்குனீங்க. ஒரு மனுஷனை முக்காதீங்க. நான் தான் பதில் சொல்றேன்ல, என் பேச்ச கேளுங்க. எல்லாத்துக்கும் அவர்கிட்டயே போகாதீங்க. நான் பர்சனல் நம்பரே கொடுத்துக்கிறேன். எவ்வளோ ஃபோன் அடிக்குங்க. சரி நீங்க வாங்க, அவருக்கு ஃபோன் பண்ணிட்டு வாங்க. ஃபோன் பண்ணிட்டு வாங்க, கடைக்கு வாங்க, கொடுத்துட்றேன். இருங்க ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம். நான் ஜெனரல் கேம்பே பார்க்கல இன்னைக்கு. வச்சுங்க, கடைக்கு வாங்க. ஜெனரல் கேம்ப் போயினே இருக்கிறாங்க. எல்லா பேரும் இருக்குது. நான் குழப்பல. எதுவுமே அவர் சொல்லலையே. ஒரு நிமிஷம் இருங்களா. நான் அதை பார்க்கவே இல்லை. நாங்க ஜெனரல் மெடிசன் சுத்தமா பார்க்கவே இல்லை. நான் பூரா இன்னைக்கு இதுதான் பார்த்துக்கிறேன். ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நம்ம. கண்ணாடி பத்திரமா வச்சுக்கோங்க. அவர் மாதிரி தொலைச்சிட்டு வந்து கேட்காதீங்க. பாறையில விந்துச்சின்றாரு பாத்தீங்களா? ஒரு மாசமும் கண்ணாடி கொடுக்க முடியாது எங்களால. போட்டு பார்த்துட்டு கிட்ட பார்த்துட்டு கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு போங்க. கரெக்டா இருக்கா? இப்பே சொல்லிட்டு போங்க. எது வந்தாலும் இப்பே சொல்லுங்க. பாரு காலண்டர்ல கேட்ட படிங்க. கரெக்டா இருக்கா? ஒரு வாட்டி 2 வாட்டி கேட்கறேன். கரெக்டா இருக்கா? சரி. இருக்கிறவங்களுக்கு நீ கண்ணாடி கொடுத்துரு. நான் பார்த்துட்டு வரேன். அந்தாண்ட பார்க்கவே இல்லை. ஐயா இருக்கிறவங்க கண்ணாடி வாங்கிக்கோங்க. அண்ணா இது கிட்ட பார்வையா தூர பார்வையாண்ணா? கடையில தரேன் நிக்கிறாரா? அவர்கிட்ட எழுதிட்டீங்களா? எழுதியாச்சு. ரொம்ப தொல்லை பண்ணுது. பாத்துக்கோ 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 பாத்துக்கோ. வா சாப்பிட்டுட்டு குப்பை தொட்டியில போடணும். எடுத்து அப்படியே போடக்கூடாது. குப்பை தொட்டியில போடணும். அப்படியே போட்டு போக கூடாது. சரியா? சரி சார். ரொம்ப நன்றிங்க சார். ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் சார். சார் வாங்க. ரொம்ப நன்றி. எனக்கு இதுக்கு நேரம் இல்லை. சாப்பாடு எப்போ சாப்பிட்றேன்னு தெரியல, எப்போ தூங்குறேன்னு தெரியல. அந்த மாதிரி ஓடிட்டு இருக்கிறேன் நான். தேசியில வந்தீங்கன்னா எங்களுக்கு பெருமையா இருக்கும். ஐயா நான் தான் சொல்றேன், நான் எப்போ சாப்பிட்றேன் எப்போ தூங்குறேனே தெரியல. இதை இன்னைக்கு 2 மணிக்கு வந்தேன் நான். ஐயா வாங்க சார். வாங்க சார். வாங்க உள்ள வாங்க. ஆட்டத்துக்குள்ள சார். அவ்வளோதான், அப்படியே நில்லுங்க. நன்றி. தேங்க்யூ மேடம். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிங்க. வாங்க வாங்க சார். தேங்க்ஸ் சார். ரொம்ப நன்றிங்க சார். மேடம் ரொம்ப நன்றி மேடம். தேங்க்ஸ் மேடம். வாங்க சார். வரேன் சார். அப்படியா? பையும் நீயும் வெயிட் எல்லாத்தையும் போட்டா அப்புறம் வெயிட் மிஷின்ல என்ன தெரிய போகுது? வெய் இந்த மூட்டையும் வை. அவங்களுக்கு பிபி ஜாஸ்தியா இருக்கும். ஆமா, கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமா பாத்துக்கிறேன். அவங்களுக்கு பிபி டேப்லெட் கொடுத்துருக்கிறோம். முத ஆரம்பிச்சதே இவருதான் மெடிக்கல் கேம்ப். எங்க அவரு சொல்லுங்க சாமி. கையெழுத்து போடுங்க. கண்ணாடி தர இப்ப தராராமா? இப்ப வாங்கிக்கங்க. ஏன்னு வச்சுக்க, இப்பயே கொடுத்துறேன் நான். வாங்க. இது போட்டுக்கிறேனே. போட்டீங்களா? போட்டுக்கிறேனே. சரி போயிட்டு வாங்க. தூர பார்வை கிட்ட பார்வையா? அது கிட்ட பார்வை போயிட்டு வாங்க. ஆர்டிகலுக்கு சைன் பல வாட்டி சொல்லிட்டேன்.
அவர்கிட்ட கேட்டுங்க ஐயா, அவர்கிட்ட கேட்டுங்க. இந்த கையெழுத்து போடுறது இது வேலை, கண்ணாடி அவங்க கொடுத்துருவோம். நாளைக்கு இன்னைக்கு கொடுத்தா கூட வாங்கிக்கோங்க. கையெழுத்து தான் போட்டேனே. இப்போ நாளைக்கு போய்க்கிறேன். அவர்கிட்ட சொல்லி உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து 2020 நம்ம ஸ்டார்ட் பண்ணும் போது கேம்ப் போட்டோம். 2021 அப்பயே 200க்கு மேல பிபி டேப்லெட் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ரெகுலரா கொடுத்துட்டு இருக்கோம். பிபி டேப்லெட் இப்போ குறைஞ்சிருக்கு. இப்போ 220 அப்ப பேச வராது உங்களுக்கு. ஒரு மாசத்துக்கே கொடுத்துட்டுமா? ஒரு மாசத்துக்கு எழுதி கொடுத்துருங்க சாமி. ஒரு மாசத்துக்கு தேவையான மாத்திரை கொடுத்துட்றோம். அது மாதிரி வச்சுக்கோங்க, சரிங்களா? சேர்த்தான் ஓம் நம சிவாய. இந்த கேம்ப் நல்லபடியாக நடக்குது. சரியா? கண்ணாடி இப்போ வாங்கிட்டேன். சரிங்க. சிவாய நம்ம போயிட்டோம். கேம்ப்பு கண்ணாடி முகாம் கேம்பில் கரெக்டாக எல்லாத்தையும் ஃபுல்லாக செக் பண்ணி கிளியராக எனக்கு கொடுத்தாங்க. 3 டேஸில் டெலிவரி பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. நல்லா இது பண்ணியிருக்காங்க. ஆதரவு நல்லா கொடுத்தாங்க எங்களுக்கு. நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய். 2 நாள் விட்டு வந்தாங்களா? நான் வரமாட்டேன், அவங்க கிட்ட கொடுத்துருவாங்க. அப்புறமா இங்கே செக் பண்ணிக்கோ. ஆப்ரேஷன் பண்ணிடுறேன். நீங்கள் டோக்கன் தேவை, கத்திரிக்கோளை தந்துக்கிறேன். டாக்டர் இருக்காங்க, அப்படி பண்ணிடலாம். சாப்பிட்டேன். நல்லா பார்க்காங்க, நல்லா அவர் சேவை நல்லா பண்ணுறாங்க, நல்லா அழகாக செய்வாங்க. திருவிழப்பாறையில் உள்ள சாது சிநேகிகளுக்கு நல்ல மனப்பூர்வமாக, நல்ல மனித நேயமாக, பக்குவமாக செய்கிறாங்க. நல்லா நமச்சிவாய். ரொம்ப நன்றி. சாப்பாடுலாம் வாங்கிட்டீங்களா? உங்களை பற்றி யாருக்குமே தெரியுமே. இல்லை, சாப்பாடுலாம் வாங்கிட்டீங்களா நீங்கள்? வாங்கிட்டேன். சரி வாங்கிட்டேன். வாங்க ஐயா, நீங்கள் சாப்பாடு சூப்பர், அருமையாக இருக்கும். சாம்பார் சாதம், ரசம், சாம்பார் அருமையாக இருக்கும். சரி சாப்பிட்டு இருக்குங்களா? ஆமாம் சார். இறக்கத்தில் முன்னால் சிவா மெடிக்கல். ஆமாம் வாங்க சார். அதனால சிவா மெடிக்கல். சந்தோஷம். கண்ணாடி வாங்கிட்டீங்களா? இது எழுதிட்டீங்களா? நாளைக்கு வாங்க. வாங்க. சரி வாங்கிக்கோங்க. போகும்போது சொல்லுங்க. ஆமாம் சார். அரிப்பு சாப்பாடுங்களா இல்லை வெஜிடபிள் ரைஸு அந்த மாதிரி என்ன, புலாவ் அந்த மாதிரி என்ன? அந்த மாதிரி வாங்கிக்கலாம். மணி எந்த இடத்துல வந்து நல்லா இருக்கும் வெஜிடபிள் ரைஸ் இதெல்லாம்? அன்னசோபி நல்லா இருக்குமாம்மா? அன்னசோபி வெஜ்ஜு ரைஸு. என்னம்மா சாப்பாடு உங்களுக்குலாம்? சாப்பாடா? ஒயிட் ரைஸ் எல்லாருக்கும்? கண்ணு சரி பண்ணமா? அந்த ஸ்பேனர் 8 இன்ச் ஸ்பேனர், 12 இன்ச் அந்த இது எடுத்துட்டு வாங்க. சரி பண்ணிடலாம், போங்க உள்ள போங்க. 8 இன்ச் ஸ்பேனர் இருக்கா? சரி பண்ணிடலாம், போங்க. அரை இன்ச்சு கம்மியான கூட ஸ்பேனர் ஒர்க் ஆகாது. நீங்க போங்க, வரேன். கண்ணா ஹோட்டல் போறியா? போதுமா சாப்பாடு போடு. சாப்பிடு, மீன் வாங்கி வாழைப்பழம் கொடுக்கல. வாழைப்பழம் சார். அண்டி பண்டு சுற்றி ஒயிட் தராங்கன்னு சொல்லுறேன். சரி, வாங்கிட்டு போறது டாக்டர்.
அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சலமென அகமே நினைப்பவர் அகத்தை வேறறுப்பாய் அருணாச்சலா அழகு சுந்தரம் போலகமும் நீயூற்று அபிநமாயிருப்போம் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அகம் புகம் தீர்க்கும் அககுகை சிறையாய் அமர்வித்ததென் கொல் அருணாச்சலா ஆண்டதை அகற்றிடில் அகிலம் பழித்திடும் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா இப்படி தப்புனையே நினைத்தாய் இனி யாரிடுவார் அருணாச்சலா ஈங்கிடும் அன்னை பெரிதருள் புரிவோ இதுவோ உனதருள் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா உன்னையே மாற்றி ஓடாதுலத்திங்கே உறுதியாயிருப்பாய் அருணாச்சலா உன்னை கண்டடங்கிட உன்னழகை காட்டருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா என்னை அழித்திப்போதென்னை தலவாவிடில் இதுவோ ஆண்மை அருணாச்சலா ஏனிந்த உலகம் என்னை பிறரெடுக்க இது உனக்கழகோ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா ஐம்புல கல்வர் அகத்தினி புகும்போது அகத்தினியிலையோ அருணாச்சலா ஒருவரம் உன்னை ஒழித்தவர் வருவார் சூரே இது அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா உயர்வில்லோய் உனையார் அறிவார் அருணாச்சலா ஔவை போலெனக்குன் அருளை தந்தனை ஆளுவதும் கடன் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா கண்ணுக்கு கண்ணாய் கண்ணின்றி காணுமை காணுவதெவத்தாய் அருணாச்சலா காந்தம் இருந்து போல் கவர்ந்தனை விடாமல் கலந்தனோடிருப்பாய் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா கிரியுருவாகிய கிருபை கடலே கிருபை கூர்ந்தருளாய் அருணாச்சலா கீழ்மேலெங்கும் கிளரொளி மணியன் கீழ்மையை காட்சி அருணாச்சலா
அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல முற்றமுற்றருக்கெனை குணமாய் பணித்தாள் குரு குருவாய் ஒளிர் அருணாச்சல பூர்வாள் கண்ணிய கொடுமையை படாத பூர்ணனை சேர்ந்தருள் அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல நெஞ்சியும் நஞ்சியாய் கொஞ்சமும் இறங்கிலே அஞ்சலென்றே அருள் அருணாச்சல கேளாதடிக்கும் கேடு புகழை கேடு செய்யாத அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ